கதைகள் பாட கண்ணனோட கதைகள் பாட கடவுளே அருள் புரிவார் சாமி மாயவனார் கதைகள் பாட மறையோனே அருள் புரிவார் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலை கோபாலா அலைகடலில் பள்ளி கொண்ட அயனே பள்ளி கொண்ட அச்சுதனே ரகுராமா அச்சுதனே ரகுராமா கொண்டல் வர்ணா என் குறை தீர்க்கும் மாயோனே ஹரிராமா ஸ்ரீராமா ஏ அன்னை சிறு மணவாளா நாங்கள் கண்ணனோட கதைகள் பாட கண்ணனோட கதைகள் பாட சுவாமி கடவுளே அருள் புரிவா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழிந்த தென்றல் வீசும் நாடோ மாதம் 3 மலை பொழியோ மாதம் 3 மலை பொழியோ அங்கே வருடம் 3 பூவிலையோ சுவாமி சென்னல் கண்ணல் விளையும் நாடோ சிறுதெய்தி பூக்கும் நாடோ கண்ணல் சென்னல் விளையும் நாடோ கடலி கோலை பூக்கும் நாடோ தேனிருந்த தேன் சொறியோ அங்கே தெண்டல் வீசி கனி சொறியோ யானை கட்டி போரடித்தாள் ஆளாது சென்னல் என்றோ மாடு கட்டி போரடித்தாள் அங்கே மாளாது சென்னல் என்றோ குதிரை கட்டி போரடித்தாள் அங்கே கூடாது சென்னல் என்றோ அறுக்கறுக்க பயிராகோ அறுத்து வந்த தாளதியில மறுநாள் பயிராகும் வழுகை நல்ல பிளாமரங்கள் வழுகை நல்ல பிளாமரங்கள் வளர்ந்தோங்கி சிலிக்கும் நாடு பல பூஜுரையோ 7 கடலா சூழப்பட்ட ஏற்ற கரூருமாம் பட்டினத்தில் அங்கே யார் யாரெல்லாம் வாழ்ந்துவாரா கம்சமூடி ராஜமண்ணே கம்சமூடி ராஜமண்ணே அங்கே கருத்துடனே வாழ்ந்துவாரா
பெயர் சூழப்பட்ட ஏற்ற கரூர் மாவட்டத்திலே ஆமாம்மா கஞ்ச கம்சராஜன் வாழ்ந்து வருகிறார். ஆமா வரட்டும் வரட்டும். அதாவது அந்த கரூர் மாவட்டத்திலே ஆமா உக்கிரசேர்ம ராஜாவும் அவருடைய தேவி உக்கிரசேர்ம ராணியும் வாழ்ந்து வந்தார்கள். வரார்கள் வரார்களே. அவர்களுடைய புதவன் தான் கம்சராஜ மன்னன். கம்சராஜ மன்னன். அதாவது அவருடைய பெயர் வந்து கிஜகன். ஆமா ஆமா. அவருக்கு 2 தங்கைகள். தங்கைகள் தங்கைகள். மூத்த தங்கை பூதேகி. அப்பா பூதேகி என்ன மாதிரி பல்கா இருப்பா. ஆமா பூதத்துக்கு ஒப்பாக இருப்பதனாலே அவ பேர் பூதேகி. பூதேகி பூதேகி. இளைய தங்கை பேர் தேவகி. தேவகி தேவகி. அஜித் குமார் எப்படி இருக்கு? மலமர்து தூறு மாதிரி இருக்கு. பல்ல பார்த்தா 7 மலை உயரம் 200 அடி அகலம். அப்பா 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 அப்பா. எப்படி தான் பல்லு தேய்க்கா. அப்ப எப்படி இருப்பா மட்டும் பாரு. இருக்காரே எங்க ஐயா ஆளி பூதத்தாரு. ஆமா இவர மாதிரி இருப்பா. இதோட பர்சா இருப்பா. சரி ஆமா. மூத்த தங்கை பூதேகி இளைய தங்கை தேவகி. தன்னுடைய காலத்திற்கு பின்னாலே நாட்டை நம்ம மகன் ஆள வேண்டும் என்று கிஜகனுடைய கையிலே ஒப்படைத்தார் உக்கிரசேர்ம ராஜா. உக்கிரசேர்ம ராஜா ஆட்சிக்கு பின்னாலே கிஜகன் நாட்டை ஆண்டு வருகிறார். அதாவது உங்க அப்பா நாட்டை ஆளும் போது தானத்தோடும் தர்மத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்தார். ஆனா அந்த கிஜகன் அண்ணோ அதாவது ஆடு வித்தா கமிஷம் மாடு வித்தா கமிஷம் கோழி வித்தா கமிஷம் என்னது விக்க வந்தாலும் அதுக்கு ஒரு காசு கமிஷம் வாங்காம விடவே மாட்டான். இப்படி கம்சத்தை வாங்கி கஞ்சத்தனமாக வாழ்ந்ததுனால அவனுக்கு பெயர் கஞ்ச கம்சராஜன். ஆமா அந்த கம்சமுடி ராஜ மன்னன் கரூர் மாவட்டத்திலே 56 நாட்டு அரசர்களுக்கும் அதிபதியாக அதட்டு ஆதாளி சத்தத்தோட எப்படி ஆண்டு வருகிறாரானா சுவாமியே அலிக்கு மெல்ல நடை நடந்தா அரைகாசு கம்சம் கேப்பா குளிக்கு மெல்ல நடை நடந்தா கூறுவான கம்சன் என்றோ ஆடு வித்தா கம்சம் கேப்பா மாடு வித்தா கம்சம் கேப்பா அரைக்கீரை வித்தாலும் அரை காசு கம்சன் கேப்பா கம்சன் கேட்டு வாழ்ந்து வாரா. கம்சமுடி ராஜமன்னே கம்சமுடி ராஜமன்னன் ஆடு வித்தால் கமிஷம் மாடு வித்தா கமிஷம் அழுக்கி நடை நடந்தால் அரை காசு கம்சம் குளிக்கு நடை நடந்தால் கூறு ஆனாங் கமிஷம் என்று. இப்படி அரை கீரை வித்தாலும் கமிஷன் வாங்கி கரூர் மாவட்டத்தை ஆண்டு வருகிறான் கம்சமுடி ராஜமன்னன். அப்படி ஆண்டு வருகிற போது அவனுடைய மூத்த தங்கை பூதேகி பூதத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். அதாவது கரூர் மாவட்டத்திலே தண்ணி வசதி கிடையாது. தண்ணி எடுக்கணும்னா எல்லாரும் கம்சனுடைய கோட்டைக்கு தான் வரணும். கோட்டைக்கு வந்தாதான் தண்ணி எடுக்கலாம். ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு காசு கம்சம். ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு குடம் கம்சம். ஒரு காசு கம்சம். ஆமா அந்த மூத்த தங்கை பூதையுடைய என்ன உயரத்தை வாட்ட சாட்டம் வளர்த்தியை கண்டு கரூர் பக்கம் எல்லாம் பயப்படுதாங்க. ஆளை கண்டு பயர்தார்கள் மன்னா கம்சமுடி ராஜ மன்னா என்ன சுவாமி உங்க தங்க பூதைகிய பார்த்தா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. உங்க தங்கை உங்க அரண்மனையில இருந்தாலானா நாங்கெல்லாம் உங்க அரண்மனைக்கு தண்ணீர் எடுக்க வரவே மாட்டோம். பார்த்தா கம்சமுடி ராஜ மன்னே 56 நாட்டு அரசர்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்க வரவில்லை என்று சொன்னா ஒரு குடத்துக்கு ஒரு காசு கம்சம். இந்த தங்கை இங்க இருந்தாலானா யாரும் தண்ணீர் எடுக்க வர மாட்டாங்க. அதனால இவளை வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று. அம்மா பூதகி உன்னையை கண்டு 56 நாட்டு அரச மன்னர்கள் எல்லாம் பயந்து யாருமே அரண்மனைக்கு தண்ணீர் எடுக்க வர மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு நீ வனவாசம் போக வேண்டும். பார்த்தா பூதகி அண்ணா கம்சமுடி ராஜமன்னா நான் இப்பொழுது வனவாசம் போனேனா மீண்டும் இந்த
கருவூருக்கு நான் எப்போ வருவேன்னா எப்போ வரணும்? உன் அண்ணனான கம்சராஜன் எப்ப கூப்பிடுதனோ நீ அப்ப வந்தா போதும். வந்தா போதும். இது நீ அங்கே இரும்மா. மந்திரி பிரதானியோடு தங்கை பூதகியை வனவாசத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆமா. இளைய தங்கை தேவகியானவள் கம்சனுடைய கோட்டையிலே எப்படி இருக்கிறாளானா எப்படி அம்மா அவள் பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி கம்சன் தங்கை தேவகியா பேடை கொண்ட மயிலழகி கட்டழகி பொட்டழகி அவளோ பொட்டழகி காது மூக்கு வடிவழகி தேவகி காது மூக்கு வடிவழகி சிவப்பழகி கம்சன் தங்கை தேவகியா செந்தூருக்க பொட்டழகி வாழப்பூவு செய்யலில அவளுக்கு ஒரு பாவந்தாலும் முடியா வேப்பிலை செய்யலில ஐயா மேற்புறமோ இரண்டழகா தலைரோமம் கருப்புளிய தவறு ஒரு கருப்பும் இல்ல புருவ ரெண்டும் கருப்புளிய புருவ ரெண்டும் கருப்புளிய அவளுக்கு பின்ன ஒரு கருப்பும் இல்ல சாமி எள்ளு பூவு பூத்தது போல் இருநாசி தன்னழகா கோவங்கனி செய்யலில்ல கொம்பனையால் உதடலகா பாலை பாசி கொறுத்தது போல் பக்கம் 16 பல்லழகா முத்து கட்டி கொறுத்தது போல் அவளுக்கு முன்வரிசை பல்லழகா ஆம ஓட்டு செய்யலில ஆம ஓட்டு செய்யலில ஏனே அருங்கிளியால் துடையலகா ஐயனே தேவையா பெண்குடியா பெண்ணுக்கான பெண்ணழகி நிலவை எங்க சரிகிடலாம் அவளை நிலவண்டுக்கு ஒப்பிடலாம் பொழுதை சரிகிடலாம் பொன்வண்டுக்கு ஒப்பிடலாம் பாவனத்து செய்யலில கண்ணியோட விரல் அழகா ஈனாத வாழையல இளவாழ தண்டு போல ஏந்திரையால் காலழகா தேவகியா பெண்கொடியா அவ கண்ணுக்கான கண்ணழகி கண்ணுக்கான அந்த கம்சன் தங்கை தேவகியா அழகு அப்படி ஓர் அழகாகவே இருக்கிறாள் கம்சன் இளைய தங்கை தேவகியா. அப்படி அழகிருந்த தன் தங்கையான தேவகியை கம்சமுடி ராஜமன்னன் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாகவே வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே தேவகியோ நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக அழகாக வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வந்த தன் தங்கையான தேவகியை
கம்சபடி ராஜமன்னன் 6 வயதிலே அறிவு கலைகளை படிக்க வைத்தார். 8 வயதுக்குள் 7 கலைகளை படிக்க வைத்தார். 10-16 வயதுக்குள் பல கலைகளையும் படிக்க வைத்தார். அந்த கம்சன் தங்கை தேவகியானவள் அவளோ 8 வயதுக்குள்ள 7 கலையும் தான் படைத்தாள். 16 வயதுக்குள்ள பலகளையும் தான் படைத்தாள். கலைகள் எல்லாம் தான் முடித்து 16 வயதினில கம்சன் தங்கை தேவகியா கரூருமா பட்டணத்தில் கம்சனோட கோட்டையில பூத்தாளே நிறைந்தாள பூத்தாளே அவளோ புஷ்பவதி சமே ரோஜா பூவு பூத்தது போல் ரோகிணியா பூத்திருக்கா கனகாமரம் பூத்தது போல் அந்த கம்சன் தங்கை தேவகியா கண்ணி பெண்ணாள் பூத்திருக்கா மல்லிகை பூத்தது போல் பூத்தது ஐயனே பூத்தது போல் மன்னன் தங்கை பூத்திருக்கா மன்னன் தங்கை பூத்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணானா செந்தாமரை பூத்தது போல் அந்த செடியிலையாள் பூத்திருக்கா இதை அறிந்ததொரு கம்சராஜே தன் தங்கையான தேவகிக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தணுமே இன்று மந்திரியா அழைப்பாரா மந்திரியா அந்த கம்சமூடி ராஜமன்னே அப்பா வாரும் பிள்ள மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் தங்கையான தேவகிக்கு தலைக்கு தண்ணி ஊத்தணுமே இன்று 56 அரசருக்கும் நீயும் அடிக்க வேணும் பரையோச எப்படி பரையோச அடிக்கணும் எப்படி அம்மா கம்சன் தங்க தேவகிக்கு தலைக்கு தண்ணீர் வரவு ஊத்த வரக்கூடிய அனைவர்களும் ஆமா ஒரு குடம் தண்ணி வெத்தில பாக்கு சுண்ணாம்படக்கத்தோட வரணும். வரும்போது நீங்களே எல்லாம் கொண்டுட்டு வந்துடணும். ஆமா ஆமா இங்க வந்து தாங்க தாங்க எதுன்னு கேட்க கூடாது என்று 56 நாட்டு அரசர்களுக்கும் பரையோச அடிக்க சொன்னார். ஆமா ஐயனே அந்த வார்த்தை காதில் கேட்டு மன்னனோட மந்திரியோ 56 அரசருக்கும் பரையோசை அடிப்பாரா பரவோச சத்தம் கேட்டு 56 அரசர்கள் எல்லாம் கம்சன் கோட்டை வருவாரா தன் தங்கையான தேவகிக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்துவாரா தலைக்கு தண்ணீர் அந்த தேவகியால் பெண்ணாளைக்கு அரசர்களுக்கும் பறைவோசை கேட்டு 56 நாட்டு அரசர்கள் எல்லாம் கம்சனுடைய கோட்டைக்கு வருகிறார்கள். கம்சன் தங்கை தேவகிக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்துகிறார்கள். தலைக்கு தண்ணீர் ஊத்தி என்னம்மா தன் தங்கையான தேவகியை அரண்மனையிலே அமர வைத்து பார்த்தான் கம்சமுடி ராஜமன்னே. இதனால் இதுவரைக்கும் நம்ம தங்க சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தா இனிமே 16 வயது நிறைந்து பூத்து நிறைந்து புத்தி எறிந்த தங்கையானா
அதனால் நம்ம தங்கை தேவையை இனிய தகுந்த முறையில் வைக்க வேண்டும் என்று கம்சமுடி ராஜமன்னன் தன் தங்கையான தேவகி பெண்குடியானவளை எவ்விதமாகவே வைக்கிறானா ஓரா நல்ல படித்தலமா ஓரா நல்ல படித்தலமா அங்க ஒரு கோண மண்டபமா நல்ல படித்தலமா என் தங்கையான தேவகிக்கு அவளுக்கு ரத்னகிரி மேடைகள்லாம் மூணா படித்தலமா முகப்பு வைச்ச மேடைகள்லாம் நாலா நல்ல படித்தலமா அவளுக்கு நடகுடத்தில் மண்டபமா ஐந்தாம் படித்தலமா அடுக்குமணி மேடைகளா ஆறா நல்ல படித்தலமா கம்சன் தங்கை தேவகிக்கு அவளுக்கு அசந்தரிக்க மண்டபமா ஐயா ஏழாம் படித்தலமா ஏழாம் படித்தலமா அவளுக்கு இளந்தறியா மேடைகளா குங்கிலரையில் இருக்க வைத்தார் தங்கையத்தான் 7-8 தோழி பெண்ணை அங்க இருந்து காவல் செய்ய வைத்தார் 7:30க்கும் கீழறையில் தங்கையான தேவகி பெண்ணாலை வைத்து 7-8 தோழி பெண்களை இருந்து காவல் செய்ய வைத்து தங்கையான தேவகிக்கு கம்சமுடி ராஜமன்னன் புத்திமதிகளை போதிக்கிறார். அம்மா அம்மா என் தங்கையே தேவகி, உங்க அண்ணனான கம்சராஜை நான் வனவேட்டை ஆட போவேன். போன இடம் நான் வந்த அதனால என்ன தங்கை தேவகியே நீயும் வாசல் விட்டு வெளியே வந்தா உன்னை வரிந்திடுவேன் துண்டு ரெண்டா. கோட்டை விட்டு வெளியே வந்தா உன்னை கொத்திடுவேன் துண்டு ரெண்டா. அரண்மனையை விட்டு வெளியே வந்தா அரண்மனையை விட்டு வெளியே வந்தா ஒன்னா அறிந்திடுவேன் துண்டு ரெண்டா. என்று கம்சமுடி ராஜமன்னே ஏ தேவகியே உங்க அண்ணன் நான் வருவதற்கு முன்னாலே வாசல் விட்டு வெளியே வந்தா உன்னை வெறிந்திடுவேன் துண்டு ரெண்டா. கோட்டை விட்டு வெளியே வந்தா உன்னை கொத்திடுவேன் துண்டு ரெண்டா. கோட்டை விட்டு வெளியே வந்தா பத்திரமா கோட்டைக்குள்ளே இருந்துக்கோ. அரண்மனையை விட்டு வெளியே வந்தா உன்னை அறிந்திடுவேன் துண்டு ரெண்டா. அதனால அண்ணே வருவது வரைக்கும் நீ அரண்மனைக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இருந்துக்கோ என்ற தன் தங்கையான தேவகிக்கு புத்திமதிகளை போதித்து வேட்டை நாயை கையிலே பிடித்து கம்சமுடி ராஜமன்னு மந்திரி பிரதானிகளை அனைத்து வனவேட்டை ஆட வருகிறான். வனவேட்டை ஆட வந்த கம்சமுடி ராஜமன்னன் 10 வருட காலமா நல்லா தான் வேட்டை பழிச்சது. 10-11 வருட காலம் வேட்டை பழிக்க 12வது வருடத்துல கம்சனுக்கு வேட்டை பழிக்கல. வேட்டை பழியாத வெறி நாளை விஷம் கொண்டு கம்சமுடி ராஜமன்னன் மன கவலை கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறான். அரண்மனையிலே வந்து கவலை கொண்டிருக்க அப்போது பார்த்தார் மந்திரி. மன்னா கம்ச ராஜமன்னா உங்க தங்கையான தேவகி பெண்குடியானவள் பூத்து நிறைந்து புஷ்பவதியாகி 12 வருட காலம் உங்க அரண்மனையில குமராக இருக்கிறார். அதாவது குமரி இருந்த இடம் குமரி போகும்னு சொல்லுவாங்க. பொட்டப்புள்ள இருந்ததுன்னு வைங்க, காலகாலத்துல சடங்கு கழிச்சோமா அதுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தோமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமான்னு கொடுத்துடணும். வீட்டுல வைக்கப்படாது. ஆமா, வீட்லயே வச்சுக்கிட்டு வைங்க. ஆபத்து யாருக்கு? வீட்டுக்காரங்களுக்கு தானே. குமரி இருந்த இடம் குமரி போகும்.
அதனால ஆமாம்மா தங்கையான தேவகிக்கு ஒரு மாப்பிளை பார்த்து முணுமுடித்து கொடுக்க வேண்டும் கொடுக்கணுமே என்று மந்திரியானவர் கம்சமுடி ராஜமன்னனிடத்திலே சொல்ல ஆமா உடனே கம்சமுடி ராஜமன்னன் ஓவியரை வரவழைத்தார். தங்கை தேவகியை கண்டு ஒரு ஓவிய படத்தை உரைந்து அதை மந்திரிமார் கையிலே கொடுத்தார். எப்பா ஏ மந்திரிமார்களே என்னப்போ என் தங்கை தேவகிக்கு பொடியனோ தடியனோ கட்டையனோ நெட்டையனோ இருக்கப்படாது செவிடு குருடு பேடு இருக்கப்படாது இதெல்லாம் ஆகவே ஆகாது. அறிவானவனா இருக்கணும், நல்ல அறிவா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், ஆமா அழகு நிறைந்தவனா இருக்கணும், குண்டவனா இருக்கணும். ஆமா சரி அப்பேற்பட்ட மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து ஆமா அரண்மனையிலே நிறுத்த வேண்டும் என்றார் கம்சமுடி ராஜமன்னன். ஆமா அந்த வார்த்தையை கதலை கேட்டு என்ன 7-8 மந்திரிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பட்டத்து யானை மேலே ஆமா தேவைக்கு மாப்பிள்ளையை தேடி எப்படி வருகிறார்களானா எப்படி அம்மோ பட்டத்து யானை மேல பட்டத்து யானை மேல மந்திரிமார் ஒன்று கூடி தேவகிக்கு மாப்பிள்ளையே தேசத்திலே தேடி வாரா அவன் அழகு தங்கை தேவகிக்கு அழகு உள்ள மாப்பிள்ளையே அகிலத்தில் தேடி வாரா பொருத்தமான மாப்பிள்ளையே என்ன மாப்பிள்ளையே பூதலத்தில் தேடி வாரா பூதலத்தில் தேடி வாரா தங்கை தேவகிக்கு பொருத்தமான மாப்பிள்ளையோ பூதலத்தில் ஒருவர் இல்லை ஐயனே அழகு நிறைந்த மாப்பிள்ளையோ இந்த அகிலத்துல ஒருவர் இல்லை மாப்பிள்ளை கிடையாமல் மன வருத்தம் தானே கொண்டோ மந்திரிமார் ஒன்று கூடி அவர்கள் கம்சன் கோட்டை வருவாரா அகில தேசமெல்லாம் தேவகி அழகுக்கு ஒப்பான மாப்பிள்ளையை தேடி மாப்பிள்ளை கிடைக்காம கை சோர்ந்து கால் சோர்ந்து மன வருத்தம் கொண்டு இப்படி தேசமெல்லாம் மாப்பிள்ளையை தேடி மாப்பிள்ளை கிடையாமல் மன வருத்தம் கொண்டு கம்சனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள் மந்திரிமார்கள். பார்த்தான் கம்சமுடி ராஜமன்னன், எப்பா ஏ மந்திரிமார்களே மாப்பிள்ளை கிடைத்தானா கிடைக்கலையா? கிடைத்தான்னா கிடைத்தாம சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. மகுனம் சாதித்திருந்தா என்ன அர்த்தம்னா மன்னா கம்சமுடி ராஜமன்னா உங்க தங்கை தேகவி அழகுக்கு ஒப்பான மாப்பிள்ளை இந்த உலகத்துல ஒருவர் கூட இல்ல. கூடாருக்கு செவிடாருக்கு கால் நொண்டியா இருக்கு கை நொண்டியா இருக்கு நெட்டையா இருக்கான் குட்டையா இருக்கான். நீங்க கேட்ட மாதிரி அழகானவனோ அறிவானவனோ அரசனாகவோ ஒருவர் கூட இல்லை மன்னானா. ஏ மந்திரிமார்களே கடல் உப்புக்கும் மலை நார்த்தங்காக்கும் தொந்தம் கடந்தா அந்த கல்யாணம் எப்படினாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா மாப்பிள்ளை இல்லன்னு வந்து சொல்லுதியாப்பா? மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லுதியாப்பா? அடிங்கடா அந்தன வீதிக்கு பரையோசை என்று கம்சமுடி ராஜமன்னன் அந்தன வீதிக்கு மந்திரிமார்களை அழைத்து பரையோசை அடிக்க சொன்னார். மந்திரிமார்கள் ஒன்று கூடி அந்தன வீதிக்கு பரையோசை அடிக்க அந்தன வேதியர்கள் எல்லாம் கம்சனுடைய பரையோசையை காதில கேட்டார்கள். அடித்தானோ கம்சன் பரையோசை. அந்த அரண்மனைக்கு போனாலும் குத்தம் போகாம இருந்தாலும் குத்தம், உண்மையை சொன்னாலும் குத்தம் பொய் சொன்னாலும் குத்தம். நம்ம கட்டைய காக்கா கழுவுக்கு இரையாக்கி விடுவாங்க கம்சன்.
அதனால் அவனுடைய அரண்மனைக்கு நம்ம போக வேண்டாம். அந்தன வீதிக்கு பறைவோசை அடிக்க அந்தன வேதியர்கள் எல்லாம் பெயர்ந்து ராவோடு ராவாக அந்த கருவூர்மா பட்டணத்தை விட்டு எப்படி ஓடுகிறார்கள் அண்ணா? எப்படி சுவே அந்தன வேதியர்களா அந்தன வேதியரா கமிஷனுக்கு பயந்து போய் முன்குடுமி எடுப்பாரா முப்பூருனில் உழைப்பாரா பட்டணம் அழிப்பாரா பட்டணாமா பட்டத்தார உழைப்பாரா சாமி கந்தலுமா கதக்கல் கட்டி கந்தலுமா கதக்கல் கட்டி அந்த கம்சனோட கோட்டை முன்னால் ஓடோடி வருவார்களா வேதியர் ஓடோடி வருவார்களா வருவார்களோ ஓடோடி வருவார்களோ வருவார்கள். அங்கே வேதியர்கள் ஓடும் போது அதுல ஒரு வேதியர் தான் காஷி எந்த வேதியரோ அவருடைய தேவியவா அம்மா கல்யாணி அம்மாளும் கல்யாணம் முடிஞ்சு கை காப்பு கலத்தல அந்தன வேதியருடைய மரபுப்படி கல்யாணம் முடிஞ்சு கை காப்பு கலத்தி 8 நாள் ஆகாம யாரும் வெளியே போக கூடாது. அதுல ஒருவர் தான் காசி வேதியரும் கல்யாணி அம்மாளும். அந்தன வேதியர்களே அந்த கமிஷனுடைய பரிவோஷை காதிலே கேட்டு ஏண்டி அம்மா என் தேவியே என் கல்யாணி அடித்தானோ கமிஷன் பாவி பரியோசு என்றோ நானும் கம்சன் கோட்டை போனேன் நானா திரும்பி நானும் வரவே மாட்டேன் என்று காசி எந்த வேதியரோ தன் தேவியான கல்யாணி அம்மாளிடம் என் தேவிய கல்யாணி நீ வெல்ல உடுத்திடம்மா விதவையாக மாறிடம்மா தாலியை நீ கலட்டிடம்மா உன் தலைக்கு மொட்டை போட்டுக்கம்மா நீ முக்காடு போட்டுக்கம்மா மூளையை நீ காத்திடம்மா எல்லோரும் தண்ணி இறைத்து எல்லும் தண்ணி தானி இறைத்து அம்மா என்ன வழி அனுப்பிடம்மா அம்மா என் தேவியை கல்யாணி அடித்தானோ பாவி கமிஷன் பறையோசை அவனுடைய அரண்மனைக்கு போனாலும் குற்றம் போகாம இருந்தாலும் குற்றம் உண்மையை சொன்னாலும் விடமாட்டான் பாவி பொய் சொன்னாலும் நம்மளை விடமாட்டான் கல்யாணம் முடிந்து கை காப்பு கலத்தாம நம்ம 2 பேர் தான் இந்த அந்தன வீதியிலே இருக்கோம். அதனால் நான் கமிஷனுடைய கோட்டைக்கு போனேன் நானா திரும்பி நான் வருவனோ வரமாட்டனோ அதனால நீ தாலியை கலட்டிக்கம்மா தலைக்கு மொட்டை போட்டுக்கம்மா வெள்ள உடத்திடம்மா நீ விதவையாக மாறிடம்மா முக்காடு போட்டுக்கம்மா நீ மூளையை காத்திடம்மா என்றோ எள்ளும் தண்ணியும் சேர்த்து இறைச்சி என்ன வழி அனுப்பி வச்சிருமான்னார். உடனே பார்த்தா கல்யாணி அம்மா மன்னா மணவாளா என்ன சுவாமி அதாவது கட்டிய கணவன் இருக்கும் வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் ராஜ்யம் கட்டி ஆளலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இருக்கும் போதே இத்தனை கோலத்தை நான் காண வேண்டுமா மன்னா என்று கல்யாணி அம்மாள் காசி வேதியரிடம் எப்படி சொல்லுகிறாளானா சோசியம் சொல்வது பொய்யே ஆனா
சூரிய கிரகணம் பொய்தானையா பொய்தானையா சாதகம் சொல்வது பொய்யே ஆனா பொய்யே ஆனா அந்த சந்திர கிரகணம் பொய்தானையா பொய்தானையா சோசியம் சொல்வது பொய்யே ஆனா அந்த சூரிய கிரகணமும் பொய்தான் ஐயா பொய்தான் ஐயோ சாதகம் பார்ப்பது பொய்யே ஆனா அந்த சந்திர கிரகணமும் பொய்தான் எதற்காக நீங்க அஞ்சுறீங்க எதுக்கு சுவாமி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் 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 நீங்க சொல்லக்கூடிய சோசியமும் சாதகமும் என்னைக்கு உண்மையாத்தான் இருக்கும் அந்தன வேதிய குலத்திலே பிறந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 96 தத்துவம் 108 யாகம் 32 தான தர்மங்கள் இவை அனைத்தையும் படித்த நீங்கள் சொல்லக்கூடிய சாதகமா பொய்யா இருக்கும் போய் வாங்க உடனே கம்சமுடி ராஜ மன்னனுடைய கோட்டைக்கு அந்த காசி வேதிய பாப்பான் எப்படி வருகிறாரான்னு அவர் பட்டணமோ பழுக்க சாத்தி பட்டணமும் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 ஐயனு தொட்டு நாமம் 97 தோகை வருணம் போடுவாரா வேதிய பாப்பான் கமிஷனுடைய கோட்டைக்கு போக வேண்டும் என்று பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்டு நாமம் 27 தொட்டு நாமம் 97 நாராயண புஸ்தகமும் பஞ்சாங்க ஏடெடுத்து பாப்பான் போல் வடிவம் கொண்டு போனு பூநூலை தொழிலே போட்டு அந்த காசி வேதிய பாப்பானானவன் ஐயனே கம்சனோட கோட்டைக்கு தான் காசி வேதிய பாப்பானோ ஓடோடி வருவாரா வந்தது ஒரு வேதியரோ அந்த கம்சனோட கோட்டையில தலவாசல் தானதில அந்த வேதியரும் நிற்பாரா காசி வேதிய பாப்பான் கமிஷனுடைய கோட்டைக்கு முன்னால் தல வாசலிலே வந்து நின்றார். பார்த்தார் மந்திரிமார்கள். மன்னா கம்சமுடி ராஜ மன்னா, அதோ பாருங்க ஒரே ஒரு வேதியர் வந்து அரண்மனைக்கு வெளியிலே நிற்கிறார்னா, அழைத்து வாங்கடானார் கம்சமுடி ராஜ மன்னே. காசி வேதிய பாப்பானை அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றார்கள். வந்த பாப்பானுக்கு எந்த ஒரு உபச்சாரமும் கிடையாது. வாங்கன்னு சொல்லல, வந்தனம் செய்யல. எப்பா ஏ வேதியா, உங்க அந்தன வேதியிலே நீ ஒருவன் மட்டும்தான் இருக்காயா? மத்த வேதியர்கள்லாம் என்ன ஆனார்கள்னா, மன்னா கம்சராஜ மன்னா, உங்க பறையோசை காதிலே கேட்டு அந்தன வேதியர்கள் எல்லாம் கந்தலும் கதக்களும் கட்டி ராவோடு ராவாக ஓடினார்கள். எங்க மரபுப்படி கல்யாணம் முடிந்து கை காப்பு கலத்தாம 8 நாள் கழியாம வெளியில போக கூடாது. நான் ஒருவன் தான் எங்க வீதியில இருந்தேன். அதனாலதான் உங்களுடைய கோட்டைக்கு வந்தேன் வண்ணானா. எப்பா ஏ வேதியா, என் தங்க தேவிக்கு 7-8 மந்திரிமார் சேர்ந்து அகில தேசமெல்லாம் மாப்பிள்ளையை தேடி போனாங்க.
மாப்பிள்ளை கிடையாம அரண்மனையை தேடி வந்தாங்க. அவருடைய சாதகை ஏட்டு ஓலைய பார்த்து நீ சொல்ல வேணும்னா தங்கையான தேவியுடைய ஏட்டு ஓலை எடுத்து காசி வேதிய பாப்பானிடத்திலே கொடுத்தார். காசி வேதிய பாப்பானோ ஏட்டு ஓலையை கையிலே வாங்கி சாதகத்தை பார்த்து எவ்விதமாகவே சொல்லுகிறாரானா, மன்னவேனே கம்சராஜா, மன்னவேனே கம்சராஜா, உங்கள் தங்கையான தேவகிக்கு அழகு உள்ள மாப்பிள்ளையோ உங்கள் அவனி தேடி வாராரையா, பொருத்தமான மாப்பிள்ளையோ ஐயா மாப்பிள்ளையோ பூதலத்தில் வருவாரையா, ஐயா பூதலத்தில் வருவாரையா. சொன்ன போதோ அந்த வார்த்தை காதில் கேட்டோ கம்சமோடி ராஜமண்ணே எப்பா எப்பா ஏ வேதியா, 7-8 மந்திரிமார் போய் தேடி பார்த்துட்டு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு வந்துட்டாங்க. நீ என்னடானா மாப்பிள்ளை அரண்மனையை தேடி வரும்னு சொல்லுதியா? உண்மையதான் சொல்லுதியா இல்ல பொய் சொல்லுதியா அப்படின்னு வர வாழை கையில உருவினார்ல. மந்திரிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து கம்சராஜ மன்னன் கையை அமர்த்துகிறார்கள். மன்னா மன்னா ஆத்திரப்படாதீங்க, மனக்கோலத்துல பெணக்கோலம் வேண்டாம். ஆமா, இவர் சொன்னது போல எண்ணி 21 நாளைக்குள்ள மாப்பிள்ளை நம்ம அரண்மனையை தேடி வரலன்னா அதுக்கு பிறகு இவ அந்த வேதியருடைய தலை மறுவாத்தல ஆக்கல. அது வரைக்கும் ஒரு கல்லறையை கட்டி கல்லறையில பிடித்து இந்த வேதியரை அடைப்போம் என்று மந்திரிமார் யோசனையை சொல்ல, அப்படியே செய்யுங்களப்பா என்றார் கம்சமுடி ராஜமன்னன். அந்த மந்திரிமார்கள் எல்லாம் வந்த காசி வேதிய பாப்பானே, ஏனே கை விலங்கு கால் விலங்கு, கை விலங்கு கால் விலங்கு, வந்தது ஒரு வேதியனை தோல் விலங்கு துடை விலங்கு, 91 விலங்கு போட்டு இருட்டு அந்த கல்லறையில், இருட்டு அந்த கல்லறையில் இழுத்து அடைத்தார் வேதியரே. கல்லறையிலே வந்த காசி வேதிய பாப்பானை கை விலங்கு கால் விலங்கு தோல் விலங்கு துடை விலங்கு 91 விலங்கு போட்டு வேதினை கல்லறையிலே பிடித்தடைக்க, கல்லறையில் அடைப்பட்ட காசி வேதிய பாப்பானோ சிவனுடைய பக்தர். ஒரு நாளைக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே கல்லு போட்டு நாளை எண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி காசி வேதிய பாப்பான் இருக்க, இன்னும் வடக்கே வடமதுராபுரியிலே சூரதேசம் தன்னதிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களானா, சூரதேசம் தன்னதிலே சூரமகாராஜாவும் சூரவல்லி பெண்குடியானவளும் மன்னவனும் தேவியுமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் பொன்பொருள் மண்மனை போசனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. நஞ்சை பிஞ்சை தோப்பு துறவா சொத்து சுகங்கள் எல்லாம் நிறைந்திருக்க, இருவேருக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத கவலையினாலே ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கிறார்கள். கடவுளை நினைத்து தவம் இருக்க அவர்கள் தவம் இருந்த தவ பலன் கிடைத்து 10 மாதம் உச்சும் பெற்று பலன் பெறும் நாளாகி, அந்த சூரவல்லி பெண்கொடியானவள் ஆண்டவனுடைய அருளால ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுக்க, குழந்தையும் பிறக்க பெத்த மாதாலும் இறக்க
பார்த்தார் சூரராஜ மன்னன். என்ன இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம ஆமா கடவுளுடைய அருளால இந்த பிள்ளையை பெத்தெடுத்து பெத்த உடனே பெத்த மாதா எப்படி இறந்து போனால அப்படின்னு மன வருத்தம் கொண்டு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்க குழந்தை பிறந்த 6வது மாசத்துல அப்பாவும் இறந்து போறாரு. என்ன நேரத்துல புள்ள பிறந்திருக்குன்னு பாருங்க. பெத்த உடனே ஆத்தல தூக்கிருச்சு. 6வது மாசத்துல அப்பாவை தூக்கிருச்சு. அந்த சூர தேசத்துல உள்ள மக்கள் எல்லாம் இந்த புள்ளைய தவம் இருக்கணுமா, இத சுமந்து பெக்கணுமா, கரிப்பைய உள்ள கட்டையில போறப்ப உள்ள அப்படின்னு ஏசி பேசுகிறார்கள் சூரதேசத்து மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். சூரமகா ராஜாவுக்கு சித்தி, அந்த குழந்தைக்கு பாட்டி. என் மவன் பிள்ளைய நான் வளர்க்கேனப்பா அப்படின்னு அந்த குழந்தையை எடுத்து அவருடைய சித்தியானவள் எவ்விதமாகவே வளர்த்து வருகிறாளானா சவே சூரமகாராஜாவவர் பெற்றெடுத்த குழந்தையத்தான் அவருடைய சித்தியவா 1 வயதா 2 வயதா 1 வயதா அவனோ ஊந்து விளையாடுவானா. காது குத்தி கிடக்கும் போட்டு கைகளுக்கும் காபுமிட்டு 4 நல்ல வயதினில நடந்தோடும் குழந்தையானா 5-6 வயதாச்சு 5-6 அவனோ அறிவளரும் பிராயமானா. பாலகன் அறிவளரும் பிராயமானா. சாமி 6வது வயதாச்சு 6வது வயதாச்சு அவனை வளர்த்ததொரு பாட்டியுமே 6 வயதினில பாட்டியுமே இறந்து போனா. வளர்த்த பாட்டியுமே இறந்து போனா. பெத்த உடனே பெத்தவா செத்து போனா. 6வது மாசத்துல அப்பா செத்து போனாரு. அந்த புள்ளைய தூக்கி வளர்த்தவா தூக்கி வளர்த்தவளுக்கு ஒரு பரிசு. ஆமா 6வது அந்த பிள்ளைக்கு 6வது வயசுல வளர்த்த பாட்டியும் இறந்து போறா. அந்த மதுரை ஜனங்கள் எல்லாம் ஒரே திட்டி திமிருதாங்க. பெத்த உடனே பெத்தவா செத்து போனா 6ஆம் மாசத்துல அப்பன் செத்து போனா. இந்த புள்ளி எதுக்கு தூக்கி வளர்க்கா? இப்படி தூக்கி வளர்த்து இப்படி வம்பா சாவணுமா அப்படின்னு மதுரை ஜனங்கள் எல்லாம் பேசி பேச மன வருத்தம் கொண்டான் 6 வயதான அந்த பாலகன். நம்ம பிறக்கும் போதே நம்ம பெத்தவா நம்ம கருவா சனிகையிலே கறி மருந்த தின்றிருந்தா கருவிழுந்து போயிருப்போம் என்று அந்த 6 வயதான அறிவு நிறைந்த பாலகே சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அரணாரை ஈஸ்வரரே என்ன பெத்த மாதாளோ நாங்கருவ சனிக்கையில கறி மருந்த தின்றிருந்தா நான் கருவழிந்து போயிருப்பேன். உருவா நானும் சனிக்கையில அவ உரமருந்த தின்றிருந்தா நான் உருவழிந்து போயிருப்பேன். ஆண்டவனே பகவானே என் கொப்புல அறுக்கையில என் குதவாளை அரைத்தாலில்லோ
என்னைக்கும் இல்லாம இத்தனைக்கா நான் பிறந்தேன். உயிரோட இருக்கலாமா இந்த ஊருக்குள்ளலாங்கலாமா நான் சனத்தாரோட சேரலாமா சனத்தாரோட சேரலாமா நான் சடலத்தோட இருக்கலாமா ஐயனே மாண்டிடனோ மடிந்திடனோ மரணமாகி போயிடனோ மடிந்திடனோ நானும் செத்திடணும் இறந்திடணும் சிவலோகம் சேர்ந்திடணும் நாக்கு பிடிங்கிடணும் என் நல் உயிரை மாய்த்திடணும். என்று 6 வயது நிறைந்த அந்த பாலகனானவன் கண்ணீர் வடித்து கவலை கொண்டு புலம்பி கடல் கரையை நோக்கி வருகிறான். எங்கேயாவது ஒரு கடல் கரையில போய் விழுந்து நம்ம உயிரை மாச்சிரணும். இதுக்கு மேல இருந்தோம்னா நம்மள மதிப்பாங்களா யாராச்சும்? இப்பேற்பட்ட உயிர் இருக்கணும் அப்படின்னு மனதிலே கவலை கொண்டு கடல் கரையை நோக்கி வந்து கடல் அலை வருத பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். எப்ப அலை வருதோ உள்ள பாஞ்சிரணும்னு அந்த கடல் கரையிலே கடல் ராஜாவும் கடல் ராணியும் காட்சி வாங்க வருகிறார். கண்டார பாலகனை எப்பா ஏ பாலகா யாரடா நீ எங்க இருந்தீங்க வந்த இப்படி ஒத்தையில இந்த கடல் கரையில வந்து உட்கார்ந்து இருக்கிய உனக்கு என்னப்பா ஆச்சுன்னா உடனே பார்த்தான் பாலகன் நடந்த விவரத்தை எல்லாம் அவங்க 2 பேர்ட்டையும் சொல்றான். சூரதேசத்திலே சூர மகாராஜாவுக்கும் சூரவல்லி பெண்ணாளுக்கும் நான் மகனாக பிறந்தேன். நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்து போனார். 6வது மாதத்துல எங்க அப்பா இறந்து போனாராம். 6 வயசு வரைக்கும் என்ன வளர்த்த பாட்டி இறந்து போனா. அந்த மதுரை ஜனங்கள் எல்லாம் என்னை ஏசி பேச இனிமே நாம இங்க இருக்க கூடாது, எங்கேயாவது போய் விழுந்து செத்துறணும் அப்படின்னு கடல் கரையை தேடி நான் வந்தேன். என்ன தொடாதீங்க என்ன தொடாதீங்க என்ன தொட்டா தோஷம் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த சின்னஞ்சிறு பாலகன். பார்த்தா கடல் ராணி கடல் ராஜா ஐயா ஏ மன்னவா சின்னஞ்சிறு பாலகையும் அறியாதவன் தெரியாதவன் ஏதோ சொல்றான். நாமளுக்கோ குழந்தை இல்ல, அதனால இந்த குழந்தையை நாம தூக்கிட்டு போய் வளர்த்தா என்ன என்று கடல் ராஜாவும் கடல் ராணியும் எப்பா ஏ பாலகா என்னப்பா உனக்கு யாரு இல்லைன்னு நினைக்காத, என்னையில இருந்து நாங்க தான் உனக்கு அம்மா அப்பா, நீ எங்க கூட தான் இருக்கணும் என்று கடல் ராஜாவும் கடல் ராணியும் அந்த பாலகனை அழைத்து எப்படி வளர்த்து வருகிறார்களான்னா சமே 7-8 வயது ஆச்சு, 7-8 வயதாச்சு, எழிலாக வளர்ந்து வாரார். 9 வயதாச்சு, உயர்வாக வளர்த்து வாரார். 12 வயது நீல கலைகள் எல்லாம் கற்று தந்தார். 8 வயதுக்குள்ள எழுகளையும் படைத்து வாராம். 16 வயதுக்குள்ள 16 அவனோ பலகளையும் படைத்து வாரான். சாமி 16 வயதினில 16 வயதினில அந்த பாலகனை வளர்த்து வந்த கடல் ராஜா கடல் ராணி ஐயனே கடல் ராணி இருவேரும் இறந்து போனார்.
அவர்கள் இருவேரும் இறந்து போனார். வளர்த்த இருவேரும் இறந்து போனார். அப்போ பார்த்தானே பாலகனும், ஏ ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேனோ? பெத்தவங்க 2 பேரும் இறந்து போனாங்க, தூக்கி வளர்த்தவங்களும் இறந்து போனாங்க. கடைசியில இந்த கடல் ராஜாவும் கடல் ராணி என்னை பிள்ளைக்கு பிள்ளைய நினைச்சு வளர்த்தாங்களே, இப்ப அவங்களுமா என்னை விட்டு பிரிந்து போகணும் என்ற அந்த சின்னஞ்சிறு பாலகனானவன் அப்படியே வனத்துக்கு வருகிறான். ஒரு வன்னி மரத்தை கண்டான். வன்னி மரத்து அடியிலே அப்படி நல்லார உட்கார்ந்தான். அப்படியே நடந்ததெல்லாம் ஒண்ணு ஒண்ணா மனசுல நினைக்கிறான். மனசுல நினைத்து கொண்டிருக்க கண்ணை சொந்து அப்படியே உறங்குகிறான். அந்த கம்சனுடைய கோட்டையிலேயே காசி வேதிய பாப்பானோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் கல்லு போட்டு எண்ணி கொண்டிருக்கிறார். நாள் 20 நாள் ஆச்சு. நாளைக்கு 21ஆவது நாள் பிறக்க போகுது. 21ஆவது நாளையில மாப்பிள்ள வரலன்னா அந்த கம்சராஜை நம்மளை கொன்னாலும் கொன்றுவான் என்று சிவனை நினைத்து காசி வேதிய பாப்பான் கல்லறையில இருக்க எண்ணி 20ஆவது நாளையில ஐயனே அசுதி காய்ச்சதுதான் பறந்துடுமா, அசுதி காய்ச்சதுதான் பறந்துடுமா, ஏ ஆகாய மார்க்கமாக அசந்து உறங்குகின்ற வாசு வைத்தான், ஏனே வாசு வைத்தான், அது கனவில் போய் தோன்றிடுமா, எப்ப ஏடா ஏடா ஏ வாசுதேவா, மாலை வேண்டாம் நீயும் மடிய வேண்டாம், ஓ மாமா மகா தேவகியா, எப்ப தேவகியா உன்ன மாப்பிள்ளையா எதிர்பார்க்க, உங்க அத்த மகா தேவகியா ஆளன் எப்போ வருவார் என்றோ அரசன் கோட்டையில எதிர்பார்க்க என்று வந்த காட்சதுதான் வசுதேவன் கனவில் தோன்றிடுமா, அசுதி காட்சி மறைந்த போதும் ஐயனே மறைந்த போது ஏ கண்மொழித்தா வசுதேவே மறைந்த போது கண்ணை முளைத்து பார்க்கான், கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியலையா? என்னடா இது என்னடா இது? என்ன 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 இந்த அதிர்ஷ்டம் கட்ட கட்டைக்கு கல்யாணம் வேற கேக்கா கல்யாணம்? ஆமா என்று வசுதேவரானவர் தன் மனதிலே நினைத்து கொண்டிருக்க 21ஆம் நாளையிலே ஆகாய மார்க்கமாக அசுதி காய்ச்சலைத்து வந்து கம்சனுடைய கோட்டைக்கு முன்னாலே நிறுத்தியது. பார்த்தார் மந்திரிமார்கள், மன்னா கம்சமுடி ராஜ மன்னா, யாரோ ஒருவர் நாம கோட்டைக்கு முன்னால நிக்கிறாங்க பாருனா. உடனே தேவகியா ஓவிய படத்தை எடுத்து வந்து 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். தன் தேவகி அழகிலிருந்து வசுதேவன் இரு பன்மடங்கு அழகாகவே இருக்கிறார். உடனே இவருக்குத்தான் நம்ம தங்கை தேவகியை மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று கம்சமுடி ராஜமன்னன் தன்னுடைய அரண்மனை எல்லாம் அலங்காரம் செய்து பெண் அலங்காரம் செய்து வசுதேவனுக்கும் தேவகிக்கும் கம்சனுடைய கோட்டையிலே விதமாகவே கல்யாணம் நடக்கிறதானா சுவாமி ஆரோகராரணே என்றோ அரோகராரணே என்றோ
அணிந்தார மாங்கலியோ அயனே சிவே சிவா சிவனை என்றோ திருமங்கல்யம் சூடுவாரா மாலையதை இருவேரும் சுழட்டுவாரா மணவடைகள் சுற்றி வந்தோ ஐயனே வசுதேவனோ தேவகியோ பால் பழங்கள் தானுகர்ந்து ஐயனே தானுகர்ந்து அவர்கள் கமுஷங்கோட்டையிலே இருப்பாரா கமுஷமுடி ராஜமன்னனுடைய தங்கை தேவகிக்கும் அந்த வசுதேவனுக்கும் மனம் முடிந்து இருவேரும் கம்சனுடைய கோட்டையிலே இருக்க பார்த்தால் கம்சமுடி ராஜமன்னன் தன் தங்கை தேவகிக்கு கல்யாணம் முடிந்ததை பற்றாபார தேசம் எல்லாம் அறிய வேண்டும் என்று தேர் ரதத்தை அலங்காரம் செய்து தேவகி வசுதேவன் கம்சமுடி ராஜமன்னன் மந்திரி பிரதானி சேன சைன்யங்கள் எல்லாம் ஒன்று கூடி பற்றாபார தேசம் சுற்றி வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய பொழுது அத்துவாகன காவனத்திலே திருவாசக முனிவர் தவம் இருந்து வருகிறார். அந்த காகனத்திலே ஒரே ஒரு மாமரம், ஒரு பூ பூத்து காய் காய்த்து ஒரே கனிதான் கனியும். ஆமா, 12 வருட காலம் தவநிலை முடிந்து பசியார அந்த மாங்கனியை பறித்துத்தான் திருவாசக முனிவர் சாப்பிடுவார். இந்த கம்சன் தங்கை தேவகி பாரதேசம் சுற்றி வருகிற பொழுது அந்த மாங்கனியை பார்த்தார். அண்ணா கம்சமுடி ராஜமன்னா, அதோ தெரிகிறது பார் கனி, மாங்கனி. அந்த கனி எனக்கு வேணும்னா உடனே வில்லை கொண்டு எய்து தன்னுடைய தங்கை தேவகிக்கு மாம்பழத்தை 8 துண்டாக வெட்டினார். வசுதேவனுக்கு கொடுத்தாரா? கொடுக்கவில்லை. தேவகிக்கே 8 துண்டையும் கொடுத்தார். அப்படியா? சாப்பிட்டு பற்றா பாரதேசம் சுற்றி அரண்மனையிலே வந்திருக்க அந்த அத்துவாகன காகனத்திலே திருவாசக முனிவர் தவநிலை முடிந்து மரத்தை பார்க்கிறார், மாம்பழத்தை காணும். உடனே ஞான ஒளியினால் பார்க்க கமிஷன் வந்ததும் பறித்ததும் தங்கை தேவகிக்கு கொடுத்ததும் தெரிந்தது. ஏடா ஏ கம்சராஜா, என் தவத்தை குலைத்து என் பசியை கெடுத்து மாம்பழத்தை பறித்து உன் தங்கை தேவகிக்கு கொடுத்த நீ கொடுத்த அந்த 8 துண்டு மாங்கனியோ 8 குழந்தையாக பிறக்கும். அதிலே 8வது குழந்தை கொடி சுத்தி பிறக்கும், உன் கோத்திரத்தை அழிக்கும். மாலை சுத்தி பிறக்கும், உன் மாமன் தலைய இருக்கும். என்று திருவாசக முனிவர் சபதத்தை கொடுக்க தேவகி பெண்ணாலையும் அந்த வசுதேவரானவரையும் அந்த வார்த்தையை காதலை கேட்டான் கம்சமுடி ராஜமன்னன். தங்கை தேவகியும் நம்ம மாப்பிள்ள வசுதேவரும் ஒன்று சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும். அதனால் 2 பேரையும் பிரித்து வைக்க வேண்டும் என்று ஊருக்கு தெற்கே ஒரு கல்லறை, வடக்கு ஒரு கல்லறை, 2 கல்லறையை கட்டி வசுதேவனையும் தேவகி பெண்ணாலையும் பிரீத்தி கல்லறைக்குள்ளே அடைத்தார்கள். அவர்கள் கல்லறைக்குள்ளே அடைக்க தன் தங்கையான தேவகி எப்படி புலம்புகிறாளானா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, சாமி அரணாரே ஈஸ்வரனே, இந்த கம்சனோட கோட்டையில கொடும்பாவி கம்சனுக்கு நான் தங்கையாக பிறக்கலாமா? நாங்க ஆளுனும் தேவியுமா மாலையிட்ட நாள் முதலா நாங்க மருத்து முகம் பார்க்கலைய
நாங்க தாலியிட்ட தோஷம் வர தனித்து முகம் பார்க்கலைய என்று கம்சமோடி ராஜமண்ணே அவர் தங்கையான தேவகியா அவ கண்ணீர வடிப்பாளா கவலை கொண்டு புலம்புவாளா கண்ணீரை வடித்த போது தேவகியால் கண்ணீரை வடித்து கவலை கொண்டு புலம்பி அழுத அவளுடைய கண்ணீர் கவலை எல்லாம் ஆண்டவன் பகவானுக்கு தெரிய ஆண்டவன் பகவானுடைய அருளால சுவாமி வருணன் அங்க பொழிந்திடுமா வாய்வு அங்க சுழட்டிடுமா ஏ இருட்டு அந்த கல்லறையோ ஈசனோட அருளால அந்த கல்லறையும் திறந்திடுமா அந்த கல்லறையும் திறந்திடுமோ அங்க கல்லறையும் திறந்த போது வசுதேவர் ஆனவரும் தேவகியா கல்லறைக்கு மன்னவனும் வருவாரா மன்னவனும் வந்த போது பார்த்தாலே தேவகியா கணவன் அங்கே வந்தார கணவன் வந்த நேரம் நம்மளுடைய கல்லறையில அவருக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று கடவுளை நினைத்தா அந்த தேவகி பெண்கொடியானவள் அவ அணிந்ததொரு சேலையத்தா முந்தி சேலை கிழிப்பாளா ஏ முக்கன் என்னை நினைப்பாளா அந்த கன்சன் முன்னால் வெறிப்பாளா விரித்ததொரு முந்தி சேலை தலவாழ இளையாச்சு அவ 21 கல்லெடுத்து அம்மா இணையனம்மா வைப்பாளா 21 கல்லதுதான் 21 வகை கரியாச்சு பொடி மணல அள்ளுவாளா அவ புருஷ முன்னால் குமிப்பாளா அவ குமித்ததொரு பொடி மணலே குமித்ததொரு பொடி மணலே அங்க பொடியரிசி சாதமாச்சு பொடியரிசி சாதமாச்சு முந்தி சேலையை கிழித்து விரித்தால் தலைவாழை இலையாச்சு 21 கல் எடுத்தா இலையில என என்னமா வைத்தான் 21 கல்லும் 21 வகை கரியாச்சு பொடி மணலை அள்ளுனா புருஷ முன்னால குமித்தான் குமித்ததொரு பொடி மணலு பொடியரிசி சாதமாச்சு அன்னமது அழைத்தால் ஆளனான வசுதேவனுக்கு வசுதேவர் ஆனவரோ தேவகியா கல்லறையிலே வந்து 3 கை சாதத்தை அள்ளி அருந்தி விட்டு மிச்ச சாதத்தை வைத்து அவருடைய கல்லறைக்கு சென்றார் கணவன் வைத்த மிச்ச சாதத்தை கன்னி தேவகியால் அருந்தினாள் புருஷன் வைத்த மிச்ச சாதத்தை அந்த பொற்கொடியால் தேவகி அருந்த அவள் அவர் வைத்த மிச்ச சாதத்தை அருந்திய நாள் முதலாக என்னம்மா அந்த தேவகியானவள் எப்படி இருக்கிறாள் அவள் அன்று மாதம் குளிமறந்தா அன்று மாதம் அதே மாத சூலானா முட்டு குளி மறந்தா அவளோ குளி மறந்தா 30 நாள் கர்ப்பமானா தேவகி 30 நாள் கர்ப்பமானா ஐயனே ஊரறிய ஒரு மாதம் உத்தமையா குளி மறந்தா 2 மாதம் 60 நாள் அவ நிச்சயமா குளி மறந்தா நாடறிய 40 நாள் நாடறிய 40 நாள் அந்த நங்கை அவள் குளி மறந்தா
முழுகாம இருக்கிறாள். அவள் அந்த கல்லறையிலே அரை மயக்கத்தோடு படுத்திருக்கிறாள். அவளுக்கு காவலுக்கு இருக்கிற தாய் கிழவி கண்ண அசந்து நல்லா உறங்கிட்டா. வசுதேவன் வந்ததும் தெரியாது, இவ சாதம் படைத்ததும் தெரியாது, அவர் வைத்த மிச்ச சாதத்தை இவ அருந்தினதும் தெரியாது. அரை மயக்கத்தோட படுத்திருக்க தாய் கிழவி கண்ணை முழித்து தேவகிய கை நாடியை பிடித்து பார்க்கிறான். மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. ஏடி ஏடி அம்மா, ஏ தேவகி, அண்ணே கல்லறையில அடைச்சிட்டாம்னு மூச்சு அடைச்சு செத்துக்கிட்டு போயிட்டியா அப்படின்னு கைய பிடித்து பார்க்க கை நாடி துடிக்கி, புள்ள நாடி துடிக்கி. ஏடி ஏடி ஏ தேவகி, இன்னடி இது என்ன மோசம் நடந்தது? உங்க அண்ணன் கமிஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா நடந்த விவரத்தை சொன்னா தேவகி. சரிம்மா, சரி பயப்படாத, உனக்கு நான் காவலுக்கு இருக்கேன். நீ இந்த 10 மாசம் பிள்ளைய பெத்து எடுக்க வரைக்கும் இந்த கல்லறை விட்டு நீ வெளியே வந்துடாத. உன் பிள்ளைக்கு நான் காவலுக்கு இருக்கம்மா. நெசமாத்தான். இந்த செய்தியை எப்படியாவது உங்க அண்ணன் கமிஷன் கிட்ட சொல்லணும். அவனை போய் பார்த்து காட்டை கட்டி மலையை கட்டி அப்படி இப்படி அவன்கிட்ட பேசி இந்த விஷயத்த பையன் காதுல சொல்லிட்டு வா என்ற அந்த தாய் கிழவியானவள் அவளோ கல்லறைய திறப்பாளா. தாய் கிழவியானவளோ கமிஷன் கோட்டை வருவாளா. கமிஷன் கோட்டை தானே வந்து ஏடா ஏடா கம்சராஜா, ஏடா ஏடா கம்சராஜா அவ என்று சொல்லி அழைப்பாளா. கம்சனுடைய கோட்டைக்கு வந்து ஏடா ஏடா ஏ கம்சராஜா அப்படின்னு பாட்டி சத்தம் கொடுத்து அழைக்க கம்சராஜ மன்னனும் வந்து பார்த்தார். ஏ தாய் கிழவி, என்ன என் தங்கச்சி தேவகி இருக்காளா இல்ல செத்துட்டாளா? என்னாச்சு அத சொல்லத்தானப்பா உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். நீ இருப்பதோ சிம்மாசனம், நான் 30 கீழே. நான் வயசான பாட்டி, நீ பேசுறது எனக்கு கேட்காது, நான் பேசுறது உனக்கு கேட்காது. அதனால உன் பக்கத்துல ஒரு சிம்மாசனம் அமைத்து கூட நான் உங்ககிட்ட சொல்லுதேன். உடனே கம்சமுடி ராஜமன்னன் தன்னுடைய அருகாமையிலே ஒரு சிம்மாசனத்தை அமைத்து கொடுக்க அந்த தாய் கிழவி பெண்கொடியானவள் எப்படி சொல்லுகிறாளான்னா, மன்னவேனே கம்சராஜா, மன்னவேனே கம்சராஜா பாட்டி சொல்லை கேளடவா. வடக்க வடநாடு தேசத்தில அங்க மயிலென்ற சாதி உண்டோ, அது ஆண்மையில ஆனதுதான், உண்மையில ஆனதுதான், ஆண்மையிலும் ஆனதுதான், அது ஆகாயத்தில் பறக்குமடா, பெண்மையிலும் ஆனதுதான், அது பூமியில நடனமாடும், ஆண்மையிலும் ஆனதற்கு பெண்மையிலும் மோகம் பட்டு அங்க நாத வீதம் முழுகுமடா, ஆண்மையிலும் ஆனதுதான், அதை தூக்கி முழுங்குமடா, முழுங்குத 30 நாள் அந்த பெண்மையில் ஆனதுதான், அதை இட்டிடுண்டா மயில் முட்டை. அப்ப கோழி என்ற சாதி உண்டோ, அது பருவ காலம் வந்ததானா, குப்பையை எங்களுக்குமடா, ரக்கக்குள்ள இழுக்குமடா, அது இடுக்கின 20 நாள்
அது இட்டிடுண்ட கோழி முட்டை பண்ணி என்று சாதி உண்டோ அது சாக்கடையில் புரளுமடா அது புரண்ட பத்த மாத்தையில பிறண்ட பத்த மாத்தையில பண்ணி பழ குட்டி போடுமாடா அப்பா எருமை என்று சாதி உண்டும் அதுக்கு பருவகாலம் வந்ததானா வக்கீரில சுரணமாகும் சுரணமான 10 மாதையில சுரணமான மாதத்தில அது பல குட்டி போடுவாடா தாலை என்று சாதி உண்டும் அது பங்குனி சித்திர மாதத்தில சிறி பெருங்காத்தடிக்கும் காத்தடித்த தாளை பூக்கும் தாளையது பூத்தது போல் உன் தங்கையான தேவகியா அவ கற்பத்தோட இருக்காளடா பாட்டி பாட்டி தாய்க்கிழவி என்ன சொன்ன என்ன சொன்ன என் தங்கை தேவகி கற்பத்தோடு இருக்காளா உனக்கு தெரியாம அங்க என்ன நடந்துச்சு சொல்லு 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 ஏ கிழவி உன்னை தான் நான் காவலுக்கு வச்சேன் உனக்கு தெரியாம அங்க எப்படி நடந்துச்சு இந்த விவரம் எப்பா எப்பா ஏ கம்சராஜா கோவப்படாத புள்ள பிறந்து அது வளர்ந்தா தானே உனக்கு ஆபத்து புள்ள பிறக்க 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 ஒரு வெள்ளை துணியில சுத்தி கொப்புல அறுக்க மாட்டேன் குளிப்பாட்ட மாட்டேன் உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருதேன் அந்த பிள்ளையை நீ கொண்டு என்று தாய் கிழவியானவள் சொல்ல கம்சன் தங்கை தேவகி இன்னும் எப்படி இருக்கிறாளானா ஐயனே 5 நல்ல மாதம் ஆச்சு அவளுக்கு மாதம் ஆச்சு ஏ ஆண்டவனே தஞ்சம் என்றார் ஏ 6வது மாதத்தில அறவையரு பூரணமா 7-8 மாதம் ஆச்சு ஐயனே மாதம் ஆச்சு அவளுக்கு திட்டு முட்டு அடித்திடுமா ஐயனே 9 மாதம் ஆச்சு கம்சன் தங்கை தேவகியா ஓலை போல சுழலுவாளா 10 நல்ல மாதமாச்சு மாதமாச்சு ஏ 13 கர்ப்பமானா மாதமாகி 13 கர்ப்பத்திலே தேவகிக்கு தலை புள்ள பொட்ட புள்ள குழந்தை பிறந்த உடனே தாய் கிழவியானவா புள்ளைய வெள்ளை துணியில சுத்தினா கம்சன் கோட்டைக்கு ஓடோடி வந்து கம்சன் கிட்ட கொடுத்தா புள்ளைய ஆகாய மார்க்கமாக தூக்கி வீசினா வாழ ஒரே ஏந்து இப்படி 6-7 குழந்தைகளை கொன்றான் கம்சமுடி ராஜமன்னன். இதை அறிந்தா
என்ன ஆதிபரா சக்தியானவள். ஆமா ஆண்டவா ஆண்டவா பகவானே, என்ன என்ன கம்சமுடி ராஜமன்னன் பச்சை மதலை என்றும் பாராமல் உரை வாளை ஏந்திக் கொள்கிறான். கொள்கிறானா? அந்த கம்சனை அழிக்க வேண்டுமானா என்ன என்ன நான் ஆயர்வாடியில அசோதைக்கு பிள்ளையா பிறக்கணும். ஆமா எங்க அண்ணன் கோபால கண்ணே ஆமா அந்த தேவகி வயிற்றில 8வது மகனாக பிறக்க வேண்டும். பிறக்கணும் கமிஷனை கருவறுக்க வேண்டும் என்று பார்வதி சொல்ல அண்ணனான கோபால கண்ணனை இழைத்து தெய்வ கையிலே தெய்வ ரகசியம் பேசுகிறார்கள். அண்ணா அண்ணா கோபால கண்ணா, நான் ஆயர்வாடியிலே அசோதைக்கும் நாட்டாமை நந்தகோனுக்கும் மகளாக போய் பிறக்கேன். நீங்க தேவகிக்கு மகனாக பிறக்க வேண்டும். கமிஷனை கருவறுக்க வேண்டும் என்று எங்கும் அங்குமாக இருவேறு பிறப்போம் என்று சொல்ல அந்த தேவகியால் திருவயிற்றிலே என் பெருமாளாகிய கோபால கண்ணன் சனிக்க ஆயர்வாடியிலே அசோதையால் திருவயிற்றிலே ஆதிபராசக்தியானவள் சதிக்க ஐயனே தேவகியால் திருவயிற்றில் எம்பெருமான் கோபால 8வது குழந்தையாக ஐயனே குழந்தையாக வந்து சனிப்பாரா மாயவனோ ஐயனே 1 மாதம் 2 மாதம் உச்சம் 3 மாதம் ஆச்சு, 4 நல்ல மாதம் ஆச்சு, ஐயனே மாதம் ஆச்சு, நாயகனே தஞ்சம் ஏ 5 நல்ல மாதமாச்சு, 6 பூரணம்மா 6 நல்ல மாதமாச்சு, அவ ஆண்டவனே தஞ்சம் என்றார் 7 நல்ல மாதமாச்சு, அவ ஈஸ்வரனே தஞ்சம் என்றார் 8வது மாதத்தில திட்டமுட்டு அடித்திடுமா 9 மாதமாச்சு, தேவகியா பெண்கொடியா அவ ஓலையாக சுழலுவாளா 10 நல்ல மாதமாச்சு, 13 கர்ப்பமானா அடிதொடியா வயிறுளைந்து மாவோட கொடியோட மாவோட கொடியோட மாய கண்ணன் வந்து பிறப்பாரா கொடியோட ஆயர்வாடியிலே அசோதியால் திருவயிற்றிலே பார்வதியால் குழந்தையாக அவதாரம் செய்த பிறக்க தேவகி திருவயிற்றிலே பெருமாளாகிய கோபால கண்ணன் பிறந்தார். இருவேறும் எங்கும் அங்குமாக பிறந்து வளர்ந்து வருகிற பொழுது ஆயர்பாடியிலே அசோதியா திருவயிற்றிலே பார்வதா தேவியானவள் மகளாகவே பிறந்து வளர்ந்து வருகிறாள். அப்படி வளர்ந்து வருகிற பொழுது காவலுக்கு இருந்த தாய் கிழவி கண்ணசந்த நேரத்திலே கல்லறையை திறந்து வசுதேவரானவர் என் பெருமாளாகிய கோபால கண்ணனை ஆயர்பாடியிலே அசோதியால் பக்கத்திலே கொண்டு போட்டார். அங்கு பிறந்த பார்வதியை தூக்கி வந்து தேவையா பக்கத்திலே போட்டார். தாய் கிழவி கண்ணு முழிச்சு பாக்கா என்னமோ சொன்னாங்க கம்சராஜன் 8வது ஆம்பளை பிள்ளையா பிறந்து கொடி சுத்தி பிறந்து கோத்திர தலைக்கும் மாலை சுத்தி பிறந்து மாமன் தலையா இருக்கும்னு 8வது பொட்ட புள்ள தானே பிறந்திருக்கு. என்ன புள்ள பிறந்தா என்ன, நம்ம வேலையை நாம பாப்போம் என்ற தாய் கிழவியானவள் வெள்ளை துணியில சுத்தினா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கமிஷனுடைய கையிலே கொடுத்தார். கமிஷமுடி ராஜமன்னன் ஆனவரோ குழந்தையை கையிலே வாங்கினார். பச்சை மதலை என்றும் பாராமல் அந்த குழந்தையை எப்படி உரை வாழை ஏந்துகிறாரானா ஐயனே பச்சை மதலை என்றும் பாராமல் பச்சை மதலை என்றும் மாறாமல்
கமுஷராஜன் ஆகாயத்தில் எரியுவானா அவனோ எரியுவானா ஒரு வாழை கொண்டு ஏந்துவானா ஐயனே வாழை கொண்டு ஏந்தும் போதே ஆதிபரா சக்தியவா ஏ அம்மை உமா பார்வதியா கன்னி பகவதியா சொருவம் கொண்டு கமுஷ நெஞ்சில் எட்டி உதைப்பாளா ஏ ஏடா ஏடா ஏ கம்சராஜா எப்ப கம்சராஜா என்னை கொல்ல ஒன்னால் முடியாதடா என்று கண்ணியாக சொருவம் கொண்டு அவ ஆகாயத்தில் மறையுவாளா ஏடா ஏடா ஏ கம்சராஜா என்னைய கொல்ல ஒன்னால முடியாது எங்க அண்ணனான கோபால கண்ணே ஆயர்பாடியிலே அசோதியால் திருவயிற்றிலே குழந்தையாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறானடா இன்று கன்னி பகவதியானவள் கொட்டாரக்கரையிலே சோடானிகரி பகவதியாக அங்கு போய் அமர்ந்தா அந்த கமுஷமுடி ராஜனிடத்திலே மார்பு தட்டி சபதம் வைத்த ஆகாயத்திலே மறைய உடனே பார்த்தான் கம்சராஜன் அந்த புள்ளை எப்படியாவது நம்ம கொல்ல வேண்டும் என்று அப்பந்தான் அழைக்கிறான் தன் தங்கையான பூதேகி பூதேகியா அரண்மனைக்கு வருகிறா எம்மா ஏ பூதேகி ஆயர்வாடியிலே அசோதியால் திருவயிற்றிலே கோபால கண்ணன் மகனாக பிறந்து என்னை கொல்ல வளர்ந்து வருகிறான் நீ புள்ள பெத்தவா மாதிரியும் உன் புள்ளைய சாவ கொடுத்தவ மாதிரியும் பால் அமிர்தம் சுரக்கின்றது பால் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கண்ணனை தூக்கி எப்படியாச்சும் கழுத்து நெரிச்சு கொன்றுங்க பூதேகிய அதே போல ஆயர்வாடி அசோதியால் திருவயிற்றுக்கு வருகிறா அந்த குழந்தைய போய் கேக்குறா அம்மா அசோதையம்மா என் குழந்தை பிறந்து இறந்து போச்சு எனக்கு அமிர்தம் சுரத்து ஒரே வழியாக இருக்கிறதம்மா அதனால உங்க புள்ளைய கொடுங்க கொஞ்ச நேரம் நான் அமர்த்தி கொடுக்கிறேன் என்று குழந்தையை கையிலே வாங்கி முந்தி சேலையை போட்டு மூடினான் பால் அமிர்தம் கொடுக்க நின்று மாய கண்ணனுடைய கழுத்தை பிடித்து நிறைக்கிறார் அவள் கழுத்தை பிடித்து நிறைக்க அப்படியே அவளுக்கு உயிர் இருக்க ஊனை வாங்குகிறார் கோபாலக்கண் 6 மாத காலமாக அந்த அசோதை அரண்மனையிலே வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் அவளை வெட்டி வெட்டி அவ சடலத்தை சுமக்கிறார்கள் அப்போதும் தீரல அவ சடலம் கோபால கண்ணன் காலால் எட்டி ஓங்கி உதைத்தார் அவளுடைய சடலம் தான் இன்னைக்கும் அவ சடலம் பட்ட இடமெல்லாம் கோரை கலையாக முளைக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் கோரை கலையாக ஆச்சங்கரை குளத்தங்கரையில எல்லாம் அந்த பூதேகியோட உடல் தான் அப்படி முளைத்து நிற்கின்றது. உடனே கோபாலக்கண்ணனானவர் கம்சமுடி ராஜனை எப்படி வதை செய்கிறாரானா சாமி கண்ணனையும் வதைகள் செய்ய கம்சமுடி ராஜமண்ணே அக்கினி மலையை பெய்ய செய்தார். அக்கினி மலையை பெய்ய செய்ய எம்பெருமான் கோபால அக்கினி மலையை ஆற கட்டி மலையை அங்க கொடைய சுமந்தார். கம்சமுடி ராஜமண்ணே பாம்பை அங்க ஏகுவானா அவன் பாம்பை அங்க ஏகும் போதே எம்பெருமாள் கோபால அதை சயனமாக ஏற்றுக்கொண்டார். அந்த கம்சமுடி ராஜமண்ணே ஆயர்பாடி பட்டணத்தில் கண்ணனை அழிக்க முடியாமல் அசோதைக்கு பிள்ளையாக எம்பெருமான் கோபால வளர்ந்து வரும் நாளையில 8வது
60 வயதினில அங்க எம்பரும் கோபால கம்சமுடி ராஜனைத்தான் மாலை சுத்தி பிறந்த மகன் ஏ மாமந்தலை அறுப்பாரா ஏ கொடி சுத்தி பிறந்த மகன் ஐயனே பிறந்த மகன் மாம கோத்திரத்தை அழிப்பாரா அங்க எம்பெருமான் கோபால ஏ கம்சனையும் வதைகள் செய்து ஆயர்பாடி பட்டணத்தில் ஏ திருப்பார்கடல் தன்னதில ஏ எம்பெருமான் கோபால ஐயனே கோபால ஏ திருமாலோ சயனம் கொண்டார் ராஜமன்னனை வதைகள் செய்து என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் திருப்பார் கடலிலே ஆயர்பாடி பட்டணத்திலே சைன்யத்திலே இருந்தார்.